எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது NMN லெதர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஷூ அண்டு பேக்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. இது பார்க்குறது தான் சின்ன கடையாக இருக்கும், ஆனால் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதாவது இப்போது சீசன் இல்லாத டைமில் அவங்களோட ஸ்டாக்ஸ் அண்ட் தென் பேக்ஸ்க்கான ரேட் எல்லாமே இதில் என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல் சீசன் வரும்போது தான் க்ரௌடு வந்தாலும் இவங்களால ஈஸியாக வந்து சேல்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ கூட்டம் அதிகமாக வந்திருந்தாலும் இவங்க சைட்லேருந்து 3 பேர் வரைக்கும் ஒரே நேரத்தில் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு பிரிண்டரை கனெக்ட் பண்ணி பில் வந்து எடுத்துக்க முடியும். இவங்க பார்த்தீங்கன்னா டியூவல் மோட் பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா அவங்களோட ஷூ அண்ட் தென் பேக்ஸில் வந்து QR ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணி அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ கஸ்டமர் கேட்கும்போது ஸ்கேன் பண்ணாலே அதோட ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இது மூலிமா அந்த QR ஸ்கேன் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, இந்த பில்லு போட்டதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே ரிப்போர்ட் பார்க்கும்போது ஸோ எவ்வளோ ஸ்டாக் வந்து இன்னும் சேல் ஆகிருக்கு, எவ்வளோ சேல்ஸ் இன்னும் இருக்குன்றதை வந்து இவங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி QR ஸ்கேன் பண்ணி பில் போடுறதுனால ஸ்கேன் பண்ணும்போதே அவங்களோட அவைலபிள் ஸ்டாக் வந்து அது காமிச்சிடும். ஸோ அது மூலிமா ஸ்டாக் இருக்கா இல்லையான்றது இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. பில்லு போட்டதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே இவங்க ரிப்போர்ட் பார்க்கும்போது எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எந்த மாடலில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்றதை இவங்களால ஈஸியாக பார்த்துக்க முடியும். இவங்க பேக்ஸ் வந்து இவங்களே ஓனாக ஸ்டிச் பண்ணி செல் பண்ணுறதுனால இவ்வளோ நாளாக இவங்களால வந்து மார்ஜின் ப்ராஃபிட் வந்து கேல்குலேட்டே பண்ண முடியல. இப்போது அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் ரேட்டாக நம்ம ஆப்பில் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க செல்லிங் ப்ரைஸில் இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்றது அங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது மூலயமா கஸ்டமர் என்ன தான் பார்கெயின் பண்ணி அவங்ககிட்ட டிஸ்கவுண்ட்டை அப்ரோச் பண்ணாலும் இவங்க வந்துட்டு ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் டிஸ்கவுண்ட்ன்றதை செட் பண்ணிடுறாங்க. அடிஷ்னலாக அவங்க நம்மக்கிட்ட வந்து லைக் பண்ண ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் தான். அதாவது அவங்க ஸ்லிப்பர்ஸு ஷூஸ் எல்லாமே வந்துட்டு கஸ்டமர் வாங்கிட்டு போனாலும் சைஸு சரியில்லை, கலர் சரியில்லை, இல்லை பேக் வந்துட்டு ஏதாவது டேமேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை எல்லாமே வந்து இது வரைக்கும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. நம்ம ஆப்பை யூஸ் பண்ணதில் இருந்துட்டு ஸோ ஸ்டாக் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இல்லை ப்ராடக்ட் வந்து டேமேஜாக தான் இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இவங்களுக்கான பேமெண்ட்டை வந்து கஸ்டமருக்கே ரிட்டர்னும் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது அவங்களோட பில்லிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்குது. இது மூலிமா அவங்களால வந்துட்டு மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்றதை பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ பார்க்குறதுனால அப்கமிங் இயர்ஸில் என்னென்ன மந்த்ஸில் எவ்வளோ சேல்ஸ் ஆகுன்றதை வந்து இவங்க இந்த டேட்டாவை வச்சுட்டு கெஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை கெஸ் பண்ணிவிட்டு ஸோ தேவையான ஸ்டாக்ஸை வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் வரும்போது நம்ம வந்து ஸ்டாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டா நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் வந்தால் தான் உண்டு. சில தடவை பேர் வந்து வரமாட்டாங்க. நான் வச்சிருக்கிறது சின்ன கடை, எனக்கு எதுக்குப்பா பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அது வந்து கரெக்டான ஒரு அப்ரோச் கிடையாது. ஏன்னா இப்போது பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன பிஸ்னஸை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடிஞ்சால் தான் உங்களால் உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் ஆகும்போது சாஃப்ட்வேரால் ஈஸியாக உங்களால் அப்கிரேட் பண்ணி பிஸ்னஸை வந்து கொண்டு போக முடியும். உங்கள் பிஸ்னஸுக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் எது போடுறது, எந்த பிரிண்டர் வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? கவலையே படாதீங்க. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ காலிலே வந்துட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறோம். நன்றி.